தங்க அரளின்னு சொல்றதை விட மஞ்சள் அரளி அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு. தங்க அரளின்னு சொல்றதுக்கான காரணம் இதோட மஞ்சள் வந்து அந்த தங்க மாதிரி அந்த ஜொலிப்புல இருக்கிறதுனால அந்த இது சொல்றாங்க. பூ வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும்னா வறட்சி எவ்வளவு வறட்சி வந்தாலும் தாங்கி கூட மரம். நம்ம நட்டு கொஞ்ச நாள் மட்டும் உயிர் பிடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி கொடுத்தாவே போதும். அதனால இந்த ஹைவேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் மரம். தண்ணி 7 ரூபாய் ரேட்ல ப்ரொவைட் பண்றாங்க. கோயிலுக்கு இது மாதிரி வைக்கிற இடத்துல வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. தண்ணீர் காயின்னு போட்டிருக்கு. இது என்னதுன்னா தண்ணீர் காய் அப்படின்றதுனால காய் வரும் அப்படின்ற இது இல்ல. இது வந்து பூ மரம் தான். பூ வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஒரு சீசன் வந்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா மரம் ஃபுல்லாவே ரெட் கலர் பூ இருக்கும். ரோஜா பூ இந்த ஒத்தரோஜான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு பூ வந்து பெருசா வரும். பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்னா மரம் வந்து கொஞ்சம் ஹைட்டா போகும். ஒரு 20 அடி 25 அடி இந்த ஹைட்லாம் மரம் போகும். பெரிய அளவு நிழல் கொடுக்காதுன்னா நிழல் கொஞ்சம் தான் கொடுக்கும். ஈபி லைன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வைக்காம கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இடம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமாண்ணா, மரம் வந்துட்டு நம்ம பீச் பார்க்ல கண்டிப்பா இந்த மரம் ஒண்ணு இருக்கும் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதோட ஃபிளவர் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கும்ண்ணா.